பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் மகன்கள் இருவரும் தமிழ் படிக்கவில்லை என்று அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது இந்த தமிழக அரசுக்கும் குறிப்பாக மத்திய அரசுக்கும் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய மகன்கள் 2 பேரும் இருமொழி கொள்கையைத்தான் படித்ததாக சொல்லியிருக்கின்றார். அதற்கு தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன்கள் பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் மொழிகள் ஆகிய 2 மொழிகளையுமே படித்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அதே போன்று மற்ற மொழிகளை கற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை போன்றவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களும் பிற மொழிகளை கற்க வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு ஏன் தயக்கம் என்ற கேள்வியையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். எனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மகன்களைப் போலவே மற்ற அரசு பள்ளி மாணவர்களும் ஏழை மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்கின்ற கருத்தை அண்ணாமலை தற்பொழுது பதிவிட்டிருக்கின்றார். எனவே அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்ட இருமொழி என்பது பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளிலேயே அவரது மகன்கள் படித்ததாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவரது மகன்கள் பிற மொழிகளை கற்று நல்ல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற வாழ்த்தையும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கீதன்.